ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 5 இயர்ஸ் பிஏ எல்எல்பிக்கான கவுன்சிலிங் போயிட்டுருக்கு. இது வந்து ஹானர்ஸ்க்கும் சரி, அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய அஃபிலிட்டேட்டட் காலேஜஸ்க்குமே சரி 5 இயர்ஸ் கோர்ஸ் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஹானர்ஸ்க்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறது ரிலீஸ் ஆகியிருக்கு. இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன்னா, அவங்க கொடுத்துருக்கிற கட் ஆஃப் ரேஞ்ச்குள்ளே இருந்தும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகலைங்கிறது தான் நிறையா பேத்துக்கு இருக்கிறான டவுட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு மட்டும் கிடையாது. இனி வரும் அப்கமிங் கவுன்சிலிங் 3 இயர் எல்எல்பியாக இருக்கட்டும், 5 இயர் பிஏ எல்எல்பி செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப்குள்ளே உங்கள் மார்க் இருக்குன்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலி செலக்ட் ஆகியிருக்கீங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து வெரிஃபிகேஷனுக்காக அனுப்பணுன்னு உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிசி கேட்டகரியில் இருக்கீங்க, பிஏஎல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களோட மார்க் பார்த்திங்கன்னா 96% இருக்குது. அப்படி இருந்துமே உங்களுக்கு வந்து மெயில் எதுவும் ரிசீவ் ஆகலைன்னா அதுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அந்த டெம்ப்ளேட் படி, அந்த ஃபார்மேட் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஒரு மெயில் அனுப்பலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம்ல நம்ம மெயில் ஐடி, 2ல் பார்த்தீங்கன்னா helpdesk.tndalu@gmail.comங்கிற அட்ரஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும். ஸோ அப்ளிகேஷன் நம்பரில் வந்து ஏஎல்சின்னு ஸ்டார்ட் ஆகணும். அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட நேமை வந்து நீங்கள் கொடுக்கணுங்க. அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்டட் சார் ஆர் மேடம்னு கொடுத்துட்டு மை கட் ஆஃப் ஃபீஸ், உங்களோட கட் ஆஃப் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். அடுத்து வந்து அப்ளிகேஷன் நம்பரை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஐ டிட் நாட் ரிசீவ் மெயில் ஃபார் கவுன்சிலிங், ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு த கவுன்சிலிங் இன்வைட் அண்ட் லெட் மீ நோ இஃப் எனி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் மை சைட் அப்படின்னு கொடுத்துடணும். ஸோ இதை கொடுத்துட்டு ரிகார்ட்ஸ் வந்து உங்களோட நேம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த 2ல் இருக்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக கட் ஆஃப் இருந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தும் செலக்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆக்ஷனை அவங்க எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருந்தும் உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகாதவங்க மட்டும்தான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இது ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.